ஒரு பக்கம் 15 வருஷமா அரசியல்ல இருக்க ஒருத்தர், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ரசிகர் படையை வச்சிருக்கிற இன்னொருத்தர். இப்போ சவுத் இந்தியா அரசியல்ல அதிகமாக டிஸ்கஸ் பண்ற ரெண்டு பேர்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் பவன் கல்யாண். ரீசெண்டாக பவன் கல்யாண் சொன்ன ஒரு வார்த்தை தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆச்சு. அண்ட் பவன் கல்யாண் விஜயோட அரசியலை பார்த்து எனக்கு ஜலசியா இருக்குன்னு சொன்னது தான் பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. பவன் கல்யாண் இப்படி சொன்னது இது ஜோக்கா, உண்மையிலே ஃபீலிங்கா, இல்லை வேற ஏதாவது மீனிங் இருக்கா? ரீசெண்டாக நடந்த ஒரு மீட்டிங்கில் தான் பவன் கல்யாண் பேசும்போது தமிழ்நாடு பாலிடிக்ஸை பற்றி பேசினார். அப்போ தான் அவர் அந்த ஜலசி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணார். அதை கேட்ட உடனே சோஷியல் மீடியாவில் ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சது. ஒரு சைட் பவன் கல்யாணுக்கு விஜய் மேலே ஜலசின்னு சொன்னாங்க, இன்னொரு சைடு அது ஜலசி இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் கலந்த ஃபீலிங்னு சொன்னாங்க. அண்ட் பவன் கல்யாண் விஜய் கட்சி ஆரம்பிச்சப்பவே அவரை பார்த்து என்ன சொன்னார்னா, அரசியல் ஈஸி கிடையாது, மீட்டிங் போடணும், மக்களை சந்திக்கணும், கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணணும், எலெக்ஷன் லாஸ் வந்தாலும் நிற்கணும்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் கண்டிப்பாக இவருமே இந்த விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாரு. அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் இவர் பேசுனதை யாரும் பெருசாக கேர் பண்ணலை. விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் அது பெரிய பேசும் பொருளாக மாறிச்சு. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, யூத் சப்போர்ட் இருக்குது, ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க, அண்ட் சோஷியல் மீடியா ரீச் இருக்குது. அதனால தான் அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு ரொம்ப பேர் அட்டென்ஷன் கொடுத்தாங்க. இதை பார்த்து தான் பல பேர் கம்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் விஜயும் பவன் கல்யாணையும் கம்பேர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் வேறு, ஆந்திரா பாலிடிக்ஸ் வேறு, மக்களோட எதிர்பார்ப்பு, பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி சேஞ்சஸ் வேறு, இப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. அதனால யார் பெருசு யார் சிறுசுன்னு சிம்பிளாக சொல்ல முடியாது. ரெண்டு பேரோட ஜர்னியும் வேறு வேறு. அண்ட் விஜயோட பெரிய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? அவரோட ரீச் தான். 30 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் இருக்காரு. யூத், ஃபேமிலி, வில்லேஜ், சிட்டியில் இருக்கவங்கன்னு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இந்த மாதிரி பில்ட் பண்ணுற பாப்புலாரிட்டி அது ஒரு நாளில் வர்றது கிடையாது, அது பல வருஷத்தோட ஹார்ட் ஒர்க்குன்னே சொல்லலாம். அண்ட் இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. சக்ஸஸ் அப்படிங்கிறது ஓவர் நைட்டில் வராது. விஜய்க்கு பின்னாடி பல வருஷம் பப்ளிக் சப்போர்ட் இருக்குது. இது எதுவுமே விஜய்க்கு ஓவர் நைட்டில் வந்த சக்ஸஸ் இல்லை. அதனால கம்பேரிசனை விட ஜர்னியை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம என்ன தான் பேசினாலும் கடைசியில் ஹிஸ்ட்ரி யார் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம எல்லாரும் இப்போ விஜய் பவன் கல்யாணை கம்பேர் பண்ணிருக்கோம். ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தா இந்த ரெண்டு பேரோட ஜர்னியில் ஒரு விஷயம் காமனாக இருக்குது. அது என்னன்னா, ரெண்டு பேரும் சினிமாவிலேருந்து வந்தவங்க தான். ரெண்டு பேருமே மக்கள் சப்போர்ட் மேலே நம்பிக்கை வச்சாங்க. ரெண்டு பேரும் சேஞ்சஸ் பற்றி நிறைய பேசினாங்க. ஆனால் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ண வழி தான் வேறு. இந்த இடத்துல ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, சினிமாவில் ஃபேன்ஸ் இருந்தால் போதும், அரசியலில் ஜெயிச்சிடலான்னு. ஆனால் ரியாலிட்டியில் அப்படி இல்லை. சினிமா டிக்கெட் வாங்குறது வேறு, ஓட்டு போடுறது வேறு. படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே பார்க்குறது வேறு, எலெக்ஷன் டேயில் ஓட்டு போடுறது வேறு. சினிமாவில் பிடிச்ச ஹீரோக்கு விசில் அடிக்கலாம், ஆனால் அரசியலில் மக்கள் அவங்க ஃப்யூச்சரை பார்த்து தான் முடிவெடுப்பாங்க. அதனால தான் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வெற்றி பெற முடியலை. ஏன்னா இது ஈஸி கேம் இல்லை. அண்ட் விஜயை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லணும். அவரோட ரசிகர் மன்றம் நெட்வொர்க் அது இன்னைக்கு நேற்று கிரியேட் பண்ணதில்லை, பல வருஷமாக பில்ட் பண்ணது. ஒரு சின்ன கிராமத்திலிருந்து பெரிய சிட்டி வரைக்கும் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. பிளட் டொனேஷன், ஹெல்ப் ஆக்டிவிட்டீஸ், எஜுகேஷன் சப்போர்ட், ரிலீஃப் ஒர்க், இப்படி பல ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு. அதனால தான் விஜய் அரசியல் அனௌன்ஸ் பண்ணும்போது அது ஆல்ரெடி பெரிய ஒரு கட்டமைப்பு மாதிரி தெரிஞ்சது. அதுதான் அவரோட பெரிய ஸ்ட்ரென்த். அதே மாதிரி பவன் கல்யாண் பற்றி பார்த்தா, அவர் அரசியலுக்கு வந்த நேரத்தில் சிச்சுவேஷன் ரொம்ப வேறையாக இருந்தது. ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டி, ஃபிக்ஸ்டு ஓட் பேங்க்ஸ், ஸ்ட்ராங் லீடர், இயர்ஸ் ஆஃப் பில்ட் பார்ட்டிஸ்னு அங்கே ஏகப்பட்ட காம்படிஷன் இருந்தது. இந்த மாதிரி நேரத்தில் புது கட்சி ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அவரோட க்ரோத்து ரொம்ப ஸ்லோவாக தெரிஞ்சது. இன்றைக்கி ஒவ்வொரு ஜனங்களும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முதல் இருந்த மாதிரி இல்லை. இப்போது சோஷியல் மீடியா இருக்குது, யூடியூப் இருக்குது, இன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிகம். மக்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க பேசுகிற ஒரு வார்த்தை, ஒரு இன்டர்வியூ, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அரசியல்வாதிகளுக்கு இப்போ சேலஞ்சஸ் ரொம்ப அதிகம். யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் அது உடனே வைரல் ஆகுது. அண்ட் பவன் கல்யாண் சொன்ன ஜலசி அப்படிங்கிற வார்த்தையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அண்ட் இந்த இடத்துல முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நம்ம பேசி ஆகணும். விஜய்க்கு இப்போ தான் உண்மையான டெஸ்ட்டே ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பொலிட்டிக்கலில் பேசுகிறது ஈஸி, பப்ளிக்கோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ப்ராமிஸ் கொடுக்கறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் நிறைய பேர் விஜயோட அடுத்த கட்ட மூவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவரோட நெக்ஸ்ட் பாலிசி என்ன, அவர் என்ன பிளான் வச்சுருக்காரு, மக்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன சொல்யூஷன் கொடுப்பாருன்னு இதெல்லாம் ஃப்யூச்சரில் தான் தெரியும். உண்மையை சொல்லணும்னா விஜயும் பவன் கல்யாணும் டைரெக்டாக சண்டை போடலை. ஆனால் சோஷியல் மீடியாவில் தான் கிளாஷ் கிரியேட் ஆகுது.
ஒரு பக்கம் விஜய் ஃபேன்ஸ், இன்னொரு பக்கம் பவன் கல்யாண் ஃபேன்ஸ். ரீல்ஸ், மீம்ஸ், கமெண்ட்ஸ் இப்படின்னு டெய்லி கம்பேரிஷன் போயிட்டே இருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் பவன் கல்யாண் விஜயை பார்த்து இப்படி பேசுனது உண்மையிலே இது தப்பான விஷயம்தான். அரசியலில் டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவும் இல்லை, யூடியூப்பும் இல்லை, டிவியில் பேசுகிற டிபேட்டும் இல்லை, மக்கள் அண்ட் ஆர்டினரி பப்ளிக் இவங்க தான். அதனால தான் எவ்வளோ சேனலில் எவ்வளோ டிபேட் போனாலும் கடைசியில் பாலிடிக்ஸை டிசைட் பண்ணுறது சாதாரண மக்கள் மட்டும்தான். அண்ட் விஜய், பவன் கல்யாண் 2 பேரோட கம்பேரிசன் பார்த்தா அரசியலில் உண்மையிலேயே வின் பண்ணது கண்டிப்பாக அது விஜய் தான். அண்ட் வரக்கூடிய காலகட்டங்களில் பவன் கல்யாண் முதலமைச்சர் ஆவாரா இல்லையாங்கிறது அந்த ஊர் மக்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா கம்பேர் பண்ணி பேச நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ண ஒரு சில பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் நம்ம விஜயை கண்டிப்பாக சொல்லலாம். எம்ஜிஆர் எப்படி ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிச்சாரோ அதே மாதிரி விஜயுமே ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிக்க போகிறாருன்னு சொன்னால் தப்பு இல்லை. இந்த இஷ்யூவை பொறுத்தவரை பவன் கல்யாண் பண்ணது சரியா இல்லை தப்பான்னு உங்களோட ஒப்பீனியனை நீங்களே சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.